வணக்கம் அன்பான மக்களே. இன்னைக்கு நான் எந்த விஷயத்தோடு வந்திருக்கேன்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப மெனங்கெட்டு நிறைய முயற்சி பண்ணுவோம். என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல இருந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னதான் முட்டி மோதி எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே நம்ம நினைச்சது அந்த நேரத்துக்கு நடக்காம போகும். அப்படி நடக்காம போறது கூட கடவுளோட ஆசீர்வாதமா இருக்கலாம். அதுக்காக நீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க. ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எடுத்து வைக்கிற அடுத்த அடி என்னவா இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? அதனால வீணா மனசை போட்டு குழப்பிக்காதுங்க. கடவுளை நம்புங்க. எப்பயுமே கடவுளை நம்பிட்டே இருங்க. கடவுளோட திட்டம் வேறவா இருக்கும். நம்மளுக்கு சின்னதா இருக்கக்கூடிய கண்ணெதிர்க்க இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் தெரியும். கடவுள் மேலிருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண் வழியா பார்க்கும்போது இந்த உலகம் ரொம்ப பெருசு, நம்ம நினைக்கிறத விடவும் பெருசு. இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சிறு துளி கூட கிடையாதுங்க. ஒரு அணுவிலையும் அணு. ரொம்ப 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 சொல்லணும்னா ஒரு மணல் எடுத்துக்கோங்க. அந்த மணலை 100 போர்ஷனாக கட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் தான் நம்ம அப்படின்ற மாதிரி தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தில் நம்ம இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த குட்டியோண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறு விஷயம் துளி தான் நம்ம அப்படின்னும் போது கடவுளுக்கு தெரியும் இதை இந்த நேரத்துக்கு இவங்க கிட்ட இதை கொடுத்தோம்னா அடுத்து வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு. மொத்த விவரங்களும் அறிஞ்ச ஒரே ஜீவன் கடவுள் மட்டும்தான். அதனால நீங்க வழிபடக்கூடிய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்களோட குறைகள் மொத்தத்தையும் தூக்கி அவங்க தலைமையில போட்டுட்டு நீங்க அமைதியா இருங்க. அமைதியா இருந்தாலே போதும். கடவுளை நம்பினா நடக்கும். கடவுளை நம்பினோர் எப்பயுமே கைவிடப்படாது. அவ்வளவுதாங்க. நன்றி, வணக்கம்.